இங்க மொத்தமே தாத்தாவோட பொருளெல்லாம் எடுத்து வைக்கப்போ, அங்க கரெக்ட்டா ஒரு மொபைல் ஒண்ணு இருக்கிறத பார்க்குறாரு. அத பார்த்த உடனே இந்த பக்கம் அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டு, "என்ன இது? இது என்னோட மொபைல் மாரியே இருக்கே. இது எப்படி இங்க வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாவுமே கரெக்ட்டா முத்துக்கிட்ட, "இங்க பாரு முத்து, இந்த மொபைல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தப்போ விட்டுட்டு போயிடுச்சுப்பா. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. நானும் அந்த பொண்ணு வரும்ன்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனா அந்த பொண்ணு வரவே இல்ல. வந்துருச்சுன்னா இந்த மொபைல குடுத்துருப்பேன். நீ எப்படியாவது அந்த மொபைல கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுகிட்ட குடுத்துருப்பா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட உடனே இந்த பக்கம் முத்துவுமே, "இங்க பாருங்க தாத்தா, இந்த மொபைல் என்னோட மொபைல் தான். சொல்லப்போனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது காணாம போன மொபைலு. அந்த பொண்ணு அப்ப திருடிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி முத்து சொல்றாங்க. உடனே இத கேட்டோனே இந்த பக்கம் தாத்தாவுமே, "அப்படியா முத்து? அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நான் ஃபோட்டோ பார்த்தா கண்டுபிடிச்சுருவேன். உனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோ இருந்தா காட்டு." அப்படின்ற மாரி இந்த பக்கம் தாத்தா சொல்றாங்க. உடனே இங்க ரோகிணி மேல டவுட் வந்ததுனால டைரக்ட்டா முத்துவுமே இங்க ரோகிணியோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. பட் ஆனா இந்த ரோகிணியோட ஃபோட்டோவ பார்த்துட்டு தாத்தாவுமே, "இந்த பொண்ணு இல்லப்பா, வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா ஒல்லியா இருந்துச்சு. ஒரு ஸ்கூட்டில தான்ப்பா வந்துச்சு." அப்படின்ற மாரி இந்த பக்கம் தாத்தா அடையாளம் சொல்றாரு. இத பார்த்தோனே இந்த பக்கம் முத்துக்கு வித்யாவோட ஞாபகம் வருது. ஒருவேளை இது வித்யாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட மொபைல்ல ஸ்க்ரோல் பண்றாரு. ஒவ்வொரு ஃபோட்டோவா இருக்கும்போது கரெக்ட்டா இங்க ரோகிணியோட வித்யா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த ஃபோட்டோவையும் இந்த பக்கம் வந்து தாத்தா கிட்ட காட்டுறாரு. இத பார்த்தோனே தாத்தாவுமே, இந்த பொண்ணு தான்ப்பா. இந்த பொண்ணு தான் அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு இந்த பொண்ணு கரெக்ட்டா கிளம்பும்போது மொபைல கீழ விட்டுட்டு போயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே முத்துக்கு புரிஞ்சிருது. அப்ப கண்டிப்பா சத்யாவோட வீடியோவ லீக் பண்றதுக்கு இந்த வித்யா தான் துணையா இருந்திருக்கா. சொல்ல முடியாது. இந்த வித்யா கூட பண்ணியிருப்பா. ஆனா அவ எதுக்கு பண்ணணும்? அவ எதுக்கு சத்யா மேல அவ்வளவு கோபத்துல இருக்கா? அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் முத்துவோட ஃபோனுக்குமே இந்த பக்கம் டைரக்ட்டா இங்க சந்தோஷ் சார் கால் பண்றாரு. அவருமே கால் பண்ணிட்டு முத்துக்கிட்ட, "இங்க பாரு முத்து, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். கொஞ்சம் என்னோட ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா?" அப்படின்ற மாரி முத்துக்கிட்ட கேட்கறாங்க. உடனே முத்துவுமே, "சரி சார், இதோ உடனே வரேன்." அப்படின்ற மாரி தாத்தாக்கு எல்லா பொருளையும் எடுத்து குடுத்துட்டு அவருமே டைரக்ட்டா சந்தோஷ் சார் ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போன உடனே சந்தோஷ் சாருமே இந்த பக்கம் முத்துவ கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சது மட்டும் இல்லாம அங்க டீலர் கிட்ட சந்தோஷ் சார் போன்லயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க சந்தோஷ் சார் ரொம்ப கோபத்தோட, "இங்க பாரு தம்பி, எனக்கு பேமெண்ட் வரல. எனக்கு பேமெண்ட் வந்தா தான் உங்களோட ஸ்டாக்ஸ் தர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க எதா இருந்தாலும் மனோஜ்ட்டே பேசிக்கங்க. சம்மந்தம் இல்லாம எனக்கு கால் பண்ணாதீங்க. சொல்லப்போனா உங்களோட ஸ்டாக் எல்லாமே ஹார்பர்ல தான் இருக்கு. நீங்க முதல்ல கட்ட வேண்டிய பேமெண்ட்ட மனோஜ கட்ட சொல்லுங்க." அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த முத்துக்குமே ஏதோ டவுட் ஆகுது. உடனே, "என்னாச்சு சார்? ஏதோ பிரச்சனையா?" அப்படின்ற மாரி இந்த பக்கம் வந்து அவருமே வந்து சந்தோஷ் சார்ட்ட கேட்கிறாரு. அப்ப சந்தோஷ் சார் இருந்துகிட்டு, "இங்க பாரு முத்து, எல்லாமே உங்க அண்ணன் பண்ற வேலை தான். டீலருங்க கிட்ட பணத்த வாங்கி அவன் பாட்டுல ஏமாந்துட்டு போயிட்டான். இப்ப பாரு, அந்த பொருள் மொத்தமும் வந்து இப்ப ஹார்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஹார்பர்ல பணம் கட்டினா தான் கிடைக்கும். சொல்லப்போனா அந்த பணத்த உங்க அண்ணன் தான் ரெடி பண்றான்னா, இப்ப அந்த பணத்த ரெடி பண்ணாம அவன் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா டீலருங்கலாம் வந்து எனக்கு ஃபோன் போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. இப்படியே ஆச்சுன்னா என்ன முத்து பண்றது? நான் சொல்லு. உனக்காகவும் உங்க அப்பாக்காகவும் தான் அந்த கம்பெனியை இன்னுமே நான் வந்து ஜப்தி பண்ணாம வச்சுட்டு இருக்கேன். இல்ல அப்படின்னா அந்த டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணி நான் வேற ஆளுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்பவும் நீங்க வந்து 20 லட்ச ரூபா கடன்காரனா தான் இருக்கணும்." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சந்தோஷ் சார் முத்துக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்துமே அவர்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே சந்தோஷ் சாருமே, "இங்க பாரு முத்து, உன்னை சத்தம் போடுறேன், உங்ககிட்ட வந்து கோவமா நடந்துக்கிறேன்னு வந்து நீ என்ன தப்பா நினைக்காத. சொல்லப்போனா உங்க அண்ணன் போடுற ப்ரெஷர்ல தான் என்னால எதுவும் பண்ண முடியல. அவனை முதல்ல இந்த பேமெண்ட் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. இல்லைன்னா அவன் வந்து ஏமாந்த பேமெண்ட்டையாவது கண்டுபிடிச்சு எப்படியாவது எனக்கு அனுப்ப சொல்லு. அப்பதான் அந்த ஸ்டாக்ஸ் ஃபுல்லா வெளியில எடுக்க முடியும்." அப்படின்ற மாதிரி எங்க சந்தோஷ் சாரும் சொல்லி விட்டுறாரு. உடனே முத்துவுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து மனோஜ் வெளியில கூப்பிடுறாங்க. அப்ப மனோஜ் ரோகிணி வெளியில வந்ததுக்கு அப்புறம், "என்னடா முத்து, எதுக்குடா மறுபடியும் சரக்கு போட்டு வந்து என் மேல சந்தேகப்பட்டுட்டு கத்திட்டு இருக்கியாடா? உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே முத்துவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா முத்து ரொம்ப கோபத்தோட இருந்ததுனால, "ஏன்டா விளங்காதவனே, ஏன்டா உன்னை நம்பி ஒரு பிசினஸ் பண்ண விளங்க மாட்டா முதல்ல? ஏன்டா அந்த டீலருங்க கிட்ட பணத்தை வாங்கி உன் பாட்டுல ஏமாந்துட்டு வந்துட்ட. இப்ப அந்த சந்தோஷ் சார் கூப்பிட்டு என்ன பிடிச்சி திட்டுறாரா? சொல்லப்போனா எனக்காகவும் அப்பாக்காகவும் தான் அந்த டீலர்ஷிப்பையும் உனக்கு கொடுத்துருக்காரு. நீ இப்படி வந்து அந்த டீலர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்காம இருந்தா என்னடா பண்ணுவாங்க? நீ முதல்ல பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாத்தீங்களாடா? உங்க பாட்டுல ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல மிஸ் ஆன பணத்தை கண்டுபிடிச்சே இல்லையா?" அப்படின்ற மாதிரி இங்க முத்து கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து மனோஜுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. "நீ எதுக்குடா கேட்கற? நான் ஏமாந்த படத்தை நான் கண்டுபிடிச்சுக்குவேன். அதை பத்திலாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நீ தேவையில்லாம பேசினா அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்துவுமே ரொம்ப கோவப்பட்டு இந்த பக்கம் வந்து மனோஜோட சட்டையை பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணி, மீனா, ஸ்ருதி எல்லாருமே டக்கு டக்குன்னு உள்ள வந்து இந்த பக்கம் மனோஜையும் முத்துவும் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து அண்ணாமலையுமே, "டேய் முத்து, நிறுத்துறா முதல்ல. என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துவுமே, "இங்க பாருப்பா, சந்தோஷ் சார் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன திட்டி அமைச்சிருக்காரு. இவன் வந்து அந்த டீலர் கிட்ட பணம் வாங்கினால, அந்த பணத்துக்கு உண்டான ஸ்டாக்ஸை கொடுக்கணும்ல, அவன் பாட்டுல வந்து தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருக்கான். அதை விட முக்கியமா இந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் மீனாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆள் வீட்டு வரைக்கும் போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். நாங்க ஹெல்ப் பண்ணா வேணான்ட்டாங்க. இப்ப அவங்களே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இன்னுமே அந்த பணத்தை கண்டுபிடிக்காம இவங்க பாட்டுல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பண்ண
பிரச்சனைக்கலாம் நாங்க பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அண்ணாமலையும் சரி விடு முத்து, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நீ அந்த பணத்தை கண்டுபிடி, எப்படியாவது முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டீலருங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மீதி பணத்தை உனக்கும் ரவிக்கு நான் பிரிச்சு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னும் கோபத்தோட எங்க ரோகிணியுமே, இங்க பாருங்க ரோகிணி மேடம், உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பயங்கரமான வேலை பண்ணியிருக்கா, அவளை பத்தி எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு, என்னோட போன் கிடைச்சிருச்சு, என் பழைய போனை திருடுனது இந்த வித்யா தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா அவங்க எதுக்கு திருடினாங்க, அந்த திருடி அந்த வீடியோவை எதுக்காக பிளேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நாளைக்கு வித்யா வீட்டுக்கு போய் விசாரிக்கிறதுலாம் இருக்கு. நாளைக்கு தான் நிறைய உண்மை வெளியில வரப்போகுது அப்படின்ற மாதிரி முத்துமே இந்த பக்கம் ரோகிணியை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியுமே ஐயோ போச்சுரா, அப்போ போன் கிடைச்சிருச்சா, அப்ப அந்த போன் எப்படி கிடைச்சது, அது மட்டும் இல்லாம இங்க வித்யா தான் அந்த போனை திருடினான்ட்டு இவன் அக்யூரேட்டா சொல்றானே, எப்படி இவனுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இங்க ரோகிணி பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் என்னடா இது நம்ம லைஃப்ல மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க.